தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 71ஆம் சங்கீதம். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கையிலே. இந்த சங்கீதத்தின் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வசனமாக நீங்கள் பின்தொடர்வது நல்லது. 71ஆம் சங்கீதத்தில் அடைப்புக்குறி இல்லை. எனவே இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. எனவே வேத பண்டிதர்கள் இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்று நான் விசுவாசிப்பதினாலே, நீங்கள் விசுவாசிப்பதினாலே அநாதை சங்கீதம் என்று சொல்லக்கூடாது. இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று அழைக்கப்பட வேண்டும். இந்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களையும் 31ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டிலும் காணப்படக்கூடிய கருத்துக்கள், உண்மைகள் ஒத்தவையாக இருப்பதாக நாம் கண்டுகொள்ளலாம். வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளின் அம்சங்களையும் குறிப்பிடக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த 71ஆம் சங்கீதம். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நீதியும் ஆண்டவருடைய பாதுகாவலும் விளங்க வேண்டும் என்று கருதி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்தை நீதியின் கீதம் என்று அழைக்கப்படலாம். நீதி என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் 5 முறை இடம்பெறுகிறது. 2ஆம் வசனத்திலே, 15ஆம் வசனத்திலே, 16ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே, 24ஆம் வசனத்திலே நீதி என்ற பதம் இடம்பெறுவதாக நவேதத்தில் வாசிக்கிறோம். நீதி இல்லாமல் தவித்த ஒரு மனுஷன், நீதி கேட்டு அலையக்கூடிய ஒரு மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாடக்கூடிய ஒரு சங்கீதம் போல இந்த சங்கீதம் காணப்படுகிறது. அவன் தனித்து விடப்பட்டவன், இருதயத்தில் கசப்புணர்ச்சி கூட பொங்கி வழிகிறது. நீதி இல்லாமல் நிலையற்று அலையக்கூடிய ஒரு மனுஷன் பாடிய ஒரு பாடல் இந்த சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். நீதி நிமித்தம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன, என்னென்ன உண்மைகள் புலனாகின்றன என்பதை அறிவிக்கக்கூடிய சங்கீதம் இந்த 71ஆம் சங்கீதம். முதலாவதாக பார்க்கிறோம் நீதியினாலே விடுதலை. 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே, இன்னும் 11ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேனே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக நீதிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பாடக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஆமாம், நீங்கள் யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிக்காக காத்திருக்கிறீர்களா? ஐயா, இந்த காரியத்தில் நீதி இல்லை, சொத்தை பறிகொடுத்து கொண்டிருக்கிறேன், அவ்வப்போது கோர்ட்டுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் சில சரியில்லை, அதனாலே என்னை சுற்றி இருக்கிறவர்கள், சொந்தக்காரர்கள் கூட என்னை பாதிக்கிறார்கள், வாதிக்கிறார்கள், எனக்கு விமோசனமே இல்லையா? ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து சமாதானமும் சந்தோஷமும் தரமாட்டாரா? என்னுடைய பிரச்சனைகளிலே கர்த்தர் தலையிட்டு எனக்கு ஒரு நல்ல விடுதலையை, விமோசனத்தை ஆண்டவர் கட்டளையிட மாட்டாரா என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தால், யோசித்து கொண்டிருந்தால், கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தால், குழம்பி கொண்டிருந்தால், இந்த சங்கீதம் உங்களுக்கு சொந்த சங்கீதம். நீதி நிமித்தம் முதலாவதாக ஆண்டவர் விடுதலை தருகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து, பகைவர்கள் கையிலிருந்து, பலவீனத்திலிருந்து 3 நிலைமைகளிலே சங்கீதக்காரன் விடுதலை பெறுவதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலை எங்கே பார்க்கிறோம்? 2ஆம் 3ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது
71 சங்கீதம் 2 வசனம். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை சாய்த்து என்னை ரட்சியும் என்று ஜெபிப்பதாக இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம். உம்முடைய செவியை சாய்த்து என்னை ரட்சியும். 3 வசனத்திலே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு இயேசுவானவர் முடித்து வைத்த ஒரு வேலை. இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து நமக்காக பிறந்து சிலுவையில் நமக்காக இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். இந்த ரட்சிப்பு யாருக்கு சொந்தம்? ஆண்டவர் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் மரித்திருக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லியிருக்கிறார். யாரை மன்னித்தார்? எல்லாரையும் மன்னித்தார். எல்லாரையும் மன்னித்தார், எல்லாரும் மன்னிக்கப்படவில்லை. இது என்ன செய்தி? எல்லாரையும் கர்த்தர் மன்னித்தார், ஆனால் எல்லாருமோ மன்னிப்பை பெறவில்லை. 2 கள்ளர்கள், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள். ஒருவன் மன்னிப்பை பெற்றான், இன்னொருவன் மன்னிப்பை பெறவில்லை. இருப்பினும் எல்லாரையும் கர்த்தர் மன்னித்தார். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தின் பரிதாபமான ஒரு நிலைமை என்னவென்றால், மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பை பெறவில்லை. மனம் திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு. இந்த மனுஷன் மனம் திரும்பினான், மனம் திரும்பிய கள்ளன் மன்னிப்பை பெற்றான். இந்த மனுஷன் மனம் திரும்பாத கள்ளன் மன்னிப்பை பெறவில்லை. ஆண்டவர் மன்னித்தும் மன்னிப்பை பெறாமல் அநேகர் பரிதாபமாக இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், மனம் திரும்பவில்லை. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அருளும் மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களுக்கு மட்டுமே கர்த்தர் அருளும் மன்னிப்பு சொந்தமாகும். ஆமாம், நீங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்க பெற்றவர்களா? மன்னிப்பை பெற்றவர்களா? ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? இதற்கெல்லாம் ஆம் என்று சொன்னால்தான் நீங்கள் அர்த்தமுள்ள ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இல்லை, குழப்பமாக இருக்கு, தெளிவு இல்லை, மன்னிக்கப்பட்ட மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே காரணம், மனம் திரும்பவில்லை. நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் விசுவாசம் உங்கள் இருதயத்தில் பொங்கும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரின் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினாரே. பாரம் சுமக்கிறவர்கள், உலக பிரகாரமான பாரம் அல்ல, உள்ளத்தின் பாப பாரமும் கூட. பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பாவ மன்னிப்பு நிச்சயமில்லை என்றால் கர்த்தரிடத்தை வாருங்கள். பாவங்களை மன்னித்த நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப முடியவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து என்னால் மனம் திரும்ப முடியவில்லை, நீர் எனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலை. 2வதாக பகைவர்கள், அவர்களிடமிருந்து விடுதலை. சத்துருக்களிடமிருந்து, எதிரிகளிடமிருந்து, துன்மார்க்கரிடமிருந்து விடுதலை என்று சொல்லி 4ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள், 71 சங்கீதம் 4ஆம் வசனம். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாய்க்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி சத்துருக்களின் கைகளிலிருந்து தப்புவிக்கப்படத்தக்கதாக சங்கீதக்காரன் வேண்டுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீக்குவார். எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ சஞ்சலத்தை நீக்கக்கூடிய நண்பராக நம்முடைய வாழ்க்கையிலே மாறும் பொழுது, ஆண்டவர் நண்பராக மாறும் பொழுது சத்துருக்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆண்டவரை நண்பராக வையாமல் விரோதியாக வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிறைய விரோதிகள் வாழ்க்கையில் எழும்புவார்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய நண்பரா விரோதியா? நான் நண்பர் என்று வைத்துக் கொள்வோமே, தூரத்தில் கண்டவுடனே கதவை நன்றாக திறப்பீர்கள்,
ஜன்னல்களை திறப்பீர்கள், ஃபேன் போடுவீர்கள், லைட்டை எல்லாம் ஆன் பண்ணுவீர்கள். காரணம், நான் நண்பர், ஐயா வாங்க ஐயா என்று சொல்லி வரவேற்பீர்கள். நான் விரோதி என்றால் தூரத்தில் வரும்பொழுது திறந்த கதவையும் மூடுவீர்கள், ஜன்னலை அடைப்பீர்கள், லைட் ஆஃப் பண்ணுவீர்கள், ஃபேனை நிறுத்துவீர்கள். ஏனென்றால் விரோதி, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நான் வருவேன், உங்களிடத்தில் வர விரும்புகிறேன், வாசற் கதவை தட்டுகிறேன், நீங்கள் திறக்கவில்லை. காரணம், என்னை விரோதியாக எண்ணுகிறீர்கள். இயேசுவானவர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி தம்மை நண்பராக, தாம் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறவராக, உங்களுடைய வீட்டில் தங்குகிறவராக ஆண்டவர் எண்ணி கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இருதய கதவை. இயேசு உங்களுடைய நண்பரா விரோதியா? நண்பர் என்றால் ஏற்றுக்கொள்வீர்கள், விரோதி என்றால் வெளியே வைப்பீர்கள். எத்தனை வருஷம்? 20 வருஷம், 60 வருஷம், 80 வருஷமாக ஆண்டவர் இருதயத்தின் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். விரல் வலிக்குமே. வாசற்படியில் நின்று தட்டும் ஆண்டவரை வாசம் பண்ண உங்கள் இருதயத்திலே, இல்லத்திலே, இல்லறத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக பகைவர்களிடமிருந்து விடுதலை, மூன்றாவதாக பலவீனத்திலிருந்து விடுதலை. பலவீனம், நோய், களைப்பு, பரிதாபமான சரீரத்தின் நிலைமை, இதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை தருவதாக 9ஆம் வசனம் முதலாக பார்க்கிறோம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி 9ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 18ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. பலவீனமான வாழ்க்கை, முதிர் வயதான வாழ்க்கை, தள்ளாடும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் என்னை கைவிடாமல் என்னை விடுவித்து என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நான் உம்மை குறித்து சொல்லத்தக்கதாக என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 92ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து, பகைவர்களிடமிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற சங்கீதக்காரன் ஆசிப்பதாக, ஆண்டவரிடத்தில் வேண்டுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கொத்த வசனங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்றன. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எவ்விதமாக நம்மை விடுவிக்கிறார், எவ்விதமாக நம்மை ரட்சிக்கிறார் என்பதை ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5:6 முதலாக நாம் பார்க்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்கள், பலவீனர்கள், அவர்களுக்காக ஆண்டவர் மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனம், நாம் பாவிகளாயிருக்கையில், முதல்ல பலவீனம், இப்போ பாவம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10ஆம் வசனம் பாருங்கள், ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், பகைவர்களாயிருக்கையில். 6ஆம் வசனம் பலவீனம், 8ஆம் வசனம் பாவம், 10ஆம் வசனம் பகை. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து, பகைவர்களிடமிருந்து, பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். முதலாவதாக விடுதலை, இரண்டாவதாக விளம்பரம். விளம்பரம், நானோ என்று சொல்லி 14ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. நானோ உம்மை பிரசித்தம் பண்ணுவேன், உம்மை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுவேன். விசுவாசியாகிய நான் விளம்பரம் பண்ணுவேன். அது என்ன விளம்பரம்? சுய விளம்பரம் அல்ல, சுவிசேஷ விளம்பரம். உம்மை குறித்து அறிவிப்பேன். நான் பெற்ற இன்பம்
பெருக இவ்வையகம் என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு உம்மை குறித்து அறிவிப்பேன். என்னத்தை அறிவிப்பேன்? 14 வசனத்திலே எப்பொழுதும் உம் பேரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அறிவிப்பேன். எப்பொழுதும் நம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை, இருளிலே நம்பிக்கை, அவிசுவாசத்திலே நம்பிக்கை, குழப்பத்திலே நம்பிக்கை. ஒரு டனல், அதன் வழியாக நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இருட்டு, கையில் ஒரு டார்ச், அதை வைத்துக்கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறோம். அப்படியே நடப்போமோ? ரொம்ப தூரம் நடப்போமோ? கிலோமீட்டர் கணக்கில் நடப்போமோ? இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒருவேளை சில மணித்துளிகளிலே அந்த பக்கம் வந்துவிடும். டனலின் மறுபக்கம் வந்துவிடும் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருண்ட பகுதியிலே நாம் நடந்து கொண்டிருந்தாலும், குழப்பமான ஒரு சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது கொஞ்ச காலம். திரும்ப வெளிச்சத்துக்கு நாம் வருவோம், மீண்டும் எழும்பி பிரகாசிப்போம். இந்த ஊரிலே கார்மேகம் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் மேகம் கருப்பாக இருந்தால் உலகம் அழியும், இந்த ஊர் அழியும் என்ற உண்மையா? இல்லை. கார்மேகம் சூழ்கிறது என்றால் மழை பெய்ய போகிறது என்ற அர்த்தம். அதுபோல கார்மேகங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தால் மழை பெய்யும் என்பதை அறிந்து கொள்வோம். ஆசீர்வாதமான மழை உங்களுடைய வாழ்க்கையிலே பெய்யும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், செழிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் எவற்றை அறிவிப்பது? முதலாவதாக கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அறிவிப்பது. இரண்டாவதாக அவருடைய நீதியை அறிவிப்பது, அவருடைய நீதியை பற்றி மேன்மை பாராட்டுவது என்று சொல்லி 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நீதி என்ன நீதி? இயேசுவை பற்றும் நீதி, அவரை விசுவாசிப்பதனால் வரக்கூடிய தேவ நீதி. நம்மை அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள் என்றல்ல, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தேவ நீதியை விசுவாசத்தினாலே பெற்று நீதிமான்களாக அங்கீகரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நீதிகரிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதை மற்றவர்களிடத்திலே அறிவிக்க வேண்டும். 17ஆம் வசனத்திலே அவருடைய அதிசயங்களை அறிவிக்க வேண்டும். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மீகா 7:15 கர்த்தர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை நடத்துவார். அறிந்து கொள்ளுங்கள், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், தண்ணீரை கடந்தாலும் சரி, அக்கினியினூடாக நடந்தாலும் சரி, ஆண்டவர் அதிசயங்களை செய்து உங்களை மீட்டுக் கொள்வார். இதை அறிவியுங்கள். எதையெல்லாம் அறிவிக்க வேண்டும்? அவர் மேலுள்ள நம்பிக்கையை. இரண்டாவதாக அவர் தரக்கூடிய நீதியை. மூன்றாவதாக அவர் செய்யக்கூடிய அதிசயங்களை. நான்காவதாக 18 முதல் 21 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமையை, அவருடைய பராக்கிரமத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி? கடந்த கால வெற்றிகளை சொல்லுங்கள், நிகழ்கால பாதுகாப்பை சொல்லுங்கள், வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கை, வாக்குத்தத்தங்கள், இவை எல்லாவற்றையும் சொல்லுங்கள். கடந்த காலத்திலே, நிகழ்காலத்திலே, வருங்காலத்திலே ஆண்டவர் செய்கிற செய்ய போகிற எல்லா நன்மைகளையும் சொல்லுங்கள். இது ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய விளம்பரம், பறைசாற்றுதல், பிரசித்தம் பண்ணுதல். இதிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் செய்கிறீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி உலகத்தில் சொல்லுகிறீர்களா? அக்கம் பக்கத்தில் சொல்லுகிறீர்களா? நண்பர்கள் மத்தியிலே, சொந்தக்காரர்கள் மத்தியிலே சொல்லுகிறீர்களா? ஆண்டவரை பற்றும் நம்பிக்கையை, ஆண்டவர் பேரில் வைக்கக்கூடிய பற்றுறுதியை மற்றவர்களிடத்திலே எடுத்துரையுங்கள். உங்கள் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வைத்திராதிருங்கள். சுவாசிக்கும் பொழுது உள்மூச்சு, திரும்ப வெளிமூச்சு. அதுபோல யாரெல்லாம் இயேசுவை உள்மூச்சு உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறார்களோ, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களெல்லாம் வெளிமூச்சு ஆண்டவரை எடுத்துரைக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதலும் எடுத்துரைப்பதும் இணைந்து காணப்பட வேண்டும். சுவாசத்திலே 2 பகுதிகள் உண்டு, உள்மூச்சு, வெளிமூச்சு. அதுபோல ஆவிக்குரிய சுவாசத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உள்மூச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வது, வெளிமூச்சு ஆண்டவரை எடுத்துரைப்பது. அவர் பேரில் உள்ள பற்றுறுதி, அவர் பேரில் உள்ள நம்பிக்கை, அவர் தரக்கூடிய நீதியான வாழ்க்கை, அவர் செய்யக்கூடிய அதிசயங்கள், அவர் காட்டக்கூடிய வல்லமைகள், இவை எல்லாவற்றையும் சொல்லுங்கள். கடந்த காலத்தில் செய்த நன்மைகள், நிகழ்காலத்தில் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள், வருங்காலத்திலே அவர் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கு அறிவியுங்கள்.
இது கர்த்தருக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரசித்தம், பறைசாற்றுதல், விளம்பரம். முதலாவதாக விடுதலை, இரண்டாவதாக விளம்பரம், மூன்றாவதாக விருப்பம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகத்தக்கதாக விருப்பமான காரியங்களிலே ஈடுபட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லியும் கடைசி 2 வசனங்களிலே பார்க்கிறோம். 71ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கையிலே என்ன பார்க்கிறோம்? என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நாம் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். கடைசி வசனம், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சிய அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. ஆக முதலாவதாக விடுதலை, இரண்டாவதாக விளம்பரம், மூன்றாவதாக விருப்பம். சங்கீதக்காரனுடைய விருப்பம் என்ன? 1, ஆண்டவரை நான் துதிப்பேன். 22ஆம் வசனத்திலே கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி அவனுடைய வாயிலே எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக, அவனுடைய வாயிலே எப்பொழுதும் இருக்கத்தக்கதான விருப்பம் அவனிடத்தில் காணப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுதும் உங்களுடைய வாய் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல துதியின் முணுமுணுப்பு உங்களுடைய வாயிலே இருக்க வேண்டும். படுக்கையிலிருந்து எழும்பும் பொழுது, பாத்ரூமுக்கு செல்லும் பொழுது, பணிவிடைகள் செய்யும் பொழுது துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பேச போகிறீர்களா? துதி இருக்க வேண்டும். டெலிஃபோன் மணி அடிக்கிறது, எடுக்க போகிறீர்களா? எடுக்க போவதற்கு முன்பே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு போங்க. நல்ல செய்திகள் வரும், கெட்ட செய்திகள் வந்தாலும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த நன்மைகள் கிட்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். முதலாவதாக துதிப்பது, இரண்டாவதாக பாடுவது. 22ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது முதலாவதாக துதிப்பேன் என்று சொல்கிறவன் இரண்டாவதாக பாடுவேன். எவ்வளவு உற்சாகம் இருந்தால் பாட்டு வரும், எவ்வளவு இருதயத்தில் ஆதூரமான விசுவாசம் இருந்தால் பாட்டு வரும், எவ்வளவு ஆண்டவர் மேல் அன்பு வந்தால் பாட்டு வரும். ஆண்டவரை நான் நன்றியோடு பாடுவேன். ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய நன்மையிலே நன்றி செலுத்துவேன், துன்பத்திலே துதி செலுத்துவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். துதியின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். துதியின் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நான் செத்து போவது எனக்கு நலம். உயிருள்ளவர்கள் ஆண்டவரை ஓயாமல் துதிக்க வேண்டும். முதலாவதாக துதிப்பேன், இரண்டாவதாக பாடுவேன், மூன்றாவதாக கொண்டாடுவேன். ஆண்டவருடைய அன்பை கொண்டு ஆடுவேன், கொண்டாடுவேன். ஆண்டவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறானே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுபோல எல்லா நிலைமைகளிலும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? நீதி நிமித்தம் நீதிமான்களுக்கு சொந்தம். நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் இயேசுவின் இரக்கத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர் மேல் வைக்கக்கூடிய பற்றுறுதியினாலும் விசுவாசத்தினாலும் நீதிமான்களாக எண்ணப்படுகிறவர்கள் இந்தந்த காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவர்களோ ஆண்டவரை விளம்பரம் பண்ணுவார்கள், அவருடைய விருப்பத்தை நாடோறும் தெரிவிப்பார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் விருப்பத்தை வைத்திருப்பதினாலே அவர்கள் கர்த்தரை விரும்புவார்கள். ஒவ்வொரு நாளும் விரும்புவார்கள், ஒவ்வொரு வேளையும் விரும்புவார்கள். விரும்பும் அவர்கள் துதிப்பார்கள், பாடுவார்கள், கொண்டாடுவார்கள். நீதிமான்களாக இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கிறீர்களா அல்லது அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீதிமான்களாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக எண்ணப்பட்டு வாழுங்கள். அப்பொழுது துதிப்பீர்கள், ஆண்டவரை பாடுவீர்கள், புகழுவீர்கள், கொண்டாடுவீர்கள். அப்பேற்பட்ட நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடையவர்களுக்கும் சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கீதத்தின் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர். எனவே உம்மை விளம்பரம் பண்ணி, உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை பிரசித்தம் பண்ணி, உம்மை பறைசாற்றி, உமக்கு மகிமையாக சாட்சியின் வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய விருப்பம் ஆண்டவரே, உம்மை துதித்து பாடுவது, உம்முடைய நாமத்தை கொண்டாடுவது. இந்த வாழ்க்கை எங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கவும், இந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையின் நிரந்தர வாழ்க்கையாக இருக்கவும் தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து, உம்முடைய ஆசீர்வாதமாக திருச்சபையிலே, சமூகத்திலே நீர் எங்களை பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.